ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்க போது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஒன்றாவே போட்டு வதக்கிக்கிறோம். வதக்கும்போது இன்பிட்வீன் சட்னிக்கு தேவையான உப்பையும் இதிலையே சேர்த்துட்றோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 கையளவு கொத்தமல்லி, 2 கையளவு புதினா நிறையா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியை குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதையும் ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில் மாற்றி. ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்த அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, புதினாவை சேர்த்துருங்க. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொட்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.